நண்பர்கள் அனைவருக்கும் அறிந்த நண்பு வணக்கங்கள். ஸோ ஐ ஜஸ்ட் தாட் இன்னைக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி என்னை சுற்றி உள்ளவங்களும் சரி இந்த விஷயத்தை நிறையா கோத்ரூ பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, நம்ம மனுஷன் வாழ்க்கை எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அப்வர்டாகவும் போயிட்டுருக்காது, ஒரே டவுன்வர்டாகவும் போயிட்டுருக்காது, ஒரே ஹரிசாண்டலாகவும் போயிட்டுருக்காது. எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலமா மாதிரி இருந்துகிட்ருக்கும். ஏற்றம் இருந்தால் இறக்கம் கண்டிப்பாக இருக்கும், சந்தோஷம் தான் துக்கம் இருக்கும், சிரிப்புன்னு இருந்தால் அழுக இருக்கும். கரெக்டாக நம்ம பர்சனலாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்புள் கூட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமோன்றது மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. இப்போ அரவிந்த் எடுத்தான் அப்படின்னா அவனுக்குள்ள ஒரு 10 பேர், வேறு யாராவது எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு 10 பேர். நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் பர்சனலாக நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 10 பேருக்குள்ளே ஏதாவது ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உடனே நம்ம உடஞ்சி போயிடணும். அவ்வளோதாண்டா வாழ்க்கைன்ற மாதிரி நம்ம முடிச்சுட்டு, உலகத்தில் அவ்வளோ மக்கள் இருக்காங்க, ஆனால் அந்த 10 பேர்கிட்ட தான் நம்ம லைஃப் இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கிடையவே கிடையாது இல்லையா? அதே மாதிரி நம்ம கெரியர் வைஸாகவும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு தோல்வியை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதாண்டா முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். பட் அது கிடையாது வாழ்க்கை. எல்லாம் மாறி மாறி சொல்லிட்டு அடிக்கும், அதுதான் வாழ்க்கை. கரெக்டாக? ஸோ வாழ்க்கையில் எப்போதுமே இந்த 2 தாரக மந்திரத்தை நான் எப்போதும் சொல்லிட்டு இருப்பேன். எல்லாம் நன்மைக்கே, எதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு பிடிச்சவங்களை விட்டு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு கெரியரில் நான் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டேன் அப்படின்ற ஃபீல் இருந்தாலும் சரி, இல்லை வேறு எனிதிங் எதுவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை அப்படியே அங்கேயே நின்று போயிடுன்ற மாதிரி நம்ம தாட் வரும். பட் அதில் வாழ்க்கை நான் சொன்ன அந்த 10 பேர்கிட்ட மட்டும் பழகாமல் புதுவிதமான மக்களை வந்து உங்களுக்குள்ள அலோவ் பண்ணுங்க, அவங்க கூட பழகுங்க. ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 விஷயத்தை நீங்கள் கற்றுக்கலாம், அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் உங்கள் வாழ்க்கையை விரிவுபடுத்தும் போது இந்த வாழ்க்கையில் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. இதை நானும் கற்றுக்கிட்டு இருக்கேன், நிறைய பீப்புள்ஸோட பேசி பழக ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் ஆரம்பிங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்ட்ரக்லேருந்து நீங்கள் வந்து கடந்து போகலாம். கரெக்டாக? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இதுவும் கடந்து போகும், எல்லாம் நன்மைக்கு. தேங்க்யூ.